இந்த வீடியோல நம்ம ஆஃப்செட், மிரர், ரொட்டேட் ஆட்டோகேட்ல எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேனல்ல இதுதான் நீங்க வாட்டி வீடியோ பார்க்குறீங்கன்னா, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஆட்டோகேட்ல எப்படி ஹேட்ச் பண்றது, எப்படி சர்க்கிள் போடுறது, எப்படி லைன், பாலிலைன், ஓவல், ரெக்டாங்கிள் அப்படின்றது எல்லாமே சின்ன சின்ன வீடியோவா போட்டிருக்கு. அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இங்கே ஆல்ரெடி ஒரு பில்டிங் பிளான் போட்டிருக்கு. இந்த வால் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டு அந்த லைனை ஆஃப்செட் பண்ணி தான் இந்த வால் போட்டோம். இப்போ அந்த ஆஃப்செட் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே ஓவல் இருக்கு. இந்த ஓவல் நான் 9 இன்ச் திக்குக்கு நான் ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஓன்ற ஷார்ட்கட் ஆஃப்செட் என்டர். இப்போ ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கேட்குது. ஸோ நான் 0.75 ஃபீட்டுக்கு ஆஃப்செட் பண்ணணும், அதாவது 9 இன்ச். என்டர் கொடுத்தவொடனே இப்போ கர்சர் நீங்கள் மூவ் பண்ணால் போதும். நான் உள்ளே ஆஃப்செட் பண்ணணும்னா உள்ளே வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இல்லை வெளியில் ஆஃப்செட் பண்ணணும்னா வெளில வச்சு ஜஸ்ட் கிளிக். இப்போ நான் வெளியில் ஆஃப்செட் பண்ணுறேன், வெளியில் வச்சுட்டு ஜஸ்ட் கிளிக். இப்படி தான் நம்ம ஆஃப்செட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டும் நீங்கள் ஆஃப்செட் கமாண்ட் ஒர்க் பண்ணலாம். இல்லை நீங்கள் நேராக என்டர். இப்போ என்ன டிஸ்டன்ஸில் வேணும்? 0.75 ஃபீட்னா ஆல்ரெடி 0.75 ஃபீட் தான் கொடுத்துருக்கு. ஸோ அதே வேணும்னா ஜஸ்ட் என்டர். இப்போ ஸ்கொயர் பாக்ஸ் வந்திருக்கும். இப்போ எந்த ஆப்ஜெக்ட் ஆஃப்செட் பண்ணுமோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி எகெயின் எந்த டைரெக்ஷன், எகெயின் வெளியிலனா வெளியில் மூவ் பண்ணிவிட்டு கிளிக். இப்போ இந்த சர்க்கிள் ஆஃப்செட் பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணி வெளியில் வச்சு கிளிக். சரி, இப்போ பண்ணக்கூடிய ஆஃப்செட் எல்லாமே நான் கொடுத்த 9 இன்ச் தான் ஆஃப்செட் ஆகும். சப்போஸ் இந்த லைனை ஆஃப்செட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இதர் லெஃப்ட் சைடா இல்லை ரைட் சைடு ஆஃப்செட் அப்படின்றத கர்சர் மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக். இப்போ ப்ரெஸ் எஸ்கேப். அந்த கமாண்ட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு எஸ்கேப் அழுத்துங்க. இப்படி தான் ஒரு ஆப்ஜெக்டையும் ஒரு லைனையும் நம்ம ஆஃப்செட் பண்ணுவோம். அடுத்து மிரர். சரி, மிரரை நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டை எந்த ஆப்ஜெக்டை மிரர் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீபோர்டில் எம்ஐ மிரரோட ஷார்ட்கட் என்டர். சரி, இப்போ எந்த லைனில் நம்ம மிரர் பண்ணணும் அப்படின்றது டிஃபைன் பண்ணணும். இப்போ இமேஜினரியாக நான் இந்த லைனை ரெஃபரன்ஸ் லைனாக எடுத்துக்கிட்டு இந்த லைனில் தான் வச்சு தான் நான் மிரர் பண்ண போகிறேன். அதாவது இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே இந்த பக்கம் வரணும் அப்படின்னு நினச்சேன்னா என்னோட லைன் இதுதான் மிரர் லைன். ஸோ மிரர் லைனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் கர்சரை மூவ் பண்ணிவிட்டு மிரர் லைனோட செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ மிரர் ஆயிடுச்சு. சப்போஸ் எனக்கு இந்த டைரெக்ஷனில் மிரர் பண்ணணும், கீழே மிரர் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எம்ஐ டைப் பண்ணுங்கள் மிரருக்கு, என்டர். இப்போ இது இமேஜினரி லைன். மிரர் லைன் அப்படின்றது இமேஜினரி லைன் தான். நான் இந்த லைனை வச்சு தான் இந்த ஆப்ஜெக்டை இங்கே இந்த பக்கம் மிரர் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் மிரர் லைனோட ஃபஸ்ட் பாயிண்ட் இது. அங்கே கர்சர் வச்சு ஜஸ்ட் கிளிக். அதுக்கப்புறம் மூவ் பண்ணி இதுதான் என்னோட மிரர் லைனோட செகண்ட் பாயிண்ட், அங்கே வச்சு ஜஸ்ட் கிளிக். அதுக்கப்புறம் என்டர். இப்போ மிரர் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ மிரர் கிரியேட் ஆகும்போது என்னோட ஒரிஜினல் சோர்ஸ் டெலீட் ஆயிடணும், மிரரோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும் அப்படியும் நம்ம பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இதை மிரர் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு எம்ஐ என்டர். சரி, மிரர் லைன் ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக தான் இருக்கணும்னு இல்லை. நான் ஆர்த்தோ மோட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி, இல்லைன்னா F8 கீபோர்டில் F8 கீ கிளிக் பண்ணி ஆர்த்தோ மோட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டேன். நான் லைன் எப்படி வேணாலும் போடலாம். சரி, இதுதான் என்னோட மிரர் லைன். இப்போ ஸோ இந்த ஆப்ஜெக்டை இந்த லைன் மூலமாக இந்த பக்கம் நான் மிரர் பண்ண போகிறேன் இந்த லைனை வச்சு. ஸோ என்னோட மிரர் லைன் இமேஜினரி மிரர் லைன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ செகண்ட் பாயிண்ட் நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே கேட்குது எரேஸ் த சோர்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ என்னோட சோர்ஸ் இதுதான்.
இதிலிருந்து தான் நான் இத மிரர் பண்ணேன். டிஃபால்ட்டா நோ இருக்கு. அதனால தான் சோர்ஸும் டிஸ்ப்ளே ஆகுது. மிரர்ட் இமேஜும் இருக்கு. இப்ப நான் சோர்ஸ் இருக்க வேணாம். மிரர் இமேஜ் மட்டும் தான் இருக்கணும் அப்டின்னா, இங்க ஒய் அப்டின்னு டைப் பண்ணிட்டு என்டர் குடுத்தீங்கன்னா, உங்க சோர்ஸ் டெலீட் ஆயிரும். மிரர் பண்ண இமேஜ் மட்டும் தான் இருக்கும். இப்படிதான் நம்ம AutoCADல மிரர் கமாண்ட் வொர்க் பண்ணுவோம். அடுத்தது ரொட்டேட். இப்ப ரொட்டேட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, RO டைப் பண்ணிட்டு என்டர் குடுங்க. இப்ப பேஸ் பாயிண்ட்ட செலக்ட் பண்ண சொல்லி கேக்குது. எந்த பேஸ் பாயிண்ட்ட வச்சு நம்ம ரொட்டேட் பண்றோம். சென்டர், ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாரி பேஸ் பாயிண்ட்ட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு நான் சென்டர் பாயிண்ட் வச்சு தான் ரொட்டேட் பண்ண போறேன்னா, சென்டர் பாயிண்ட்ட கிளிக் பண்ணிட்டு, நீங்க எப்படி கர்சர் மூவ் பண்றீங்களோ அப்படி ரொட்டேட் ஆயிக்கும். ஸோ நான் ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டு, வெர்டிகலா மூவ் பண்ணி கிளிக், என்டர். இப்ப ரொட்டேட் ஆயிடுச்சு. இப்ப நான் இந்த லைன ரொட்டேட் பண்ணணும்னாலும், அந்த லைன செலக்ட் பண்ணிட்டு, RO என்டர். அகைன் பேஸ் பாயிண்ட் கேக்குது. நான் இந்த பேஸ் பாயிண்ட் வச்சு தான் ரொட்டேட் பண்ண போறேன் அப்படின்னா, இங்க கிளிக் பண்ணிட்டு, நீங்க கர்சர் எப்படினாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணி ஜஸ்ட் கிளிக். இப்ப ரொட்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் நம்ம லைன் ஆப்ஜெக்ட்ட ரொட்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களோட நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு டெக்னிக்கல் டியூட்டோரியல் வீடியோல சந்திப்போம்.